ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் கேசஸ். நம்ம இது ரிலேட்டடாக ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூவேஷனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹிகோடா ஹோலோஹான் வர்சஸ் ஜாசில் ஹூ 1992. இது வந்து டிஃபெக்ஷன் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து அதோட வேலிடிட்டியை வந்து கேள்வி கேட்டிருப்பாங்க. 1985 மூலமாக தான் அரசியலமைப்போட 52வது திருத்த சட்டம் மூலமாக இந்த ஆன்டி டிஃபெக்ஷன் கட்சி தாவல் தடை சட்டம் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. 10வது அட்டவணையோட பிரிவு 7 வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னும், சட்டப்பிரிவு 368 2 விதியை வந்து அந்த பிரிவு 7 மீறுது அப்படின்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. ஸோ இது அதாவது இந்த பிரிவு 7 என்ன அப்படின்னா, கட்சி தாவல் தொடர்பான தகுதி நீக்க வழக்குகளை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்பட்டிருந்தது. சபாநாயகரோடைய முடிவுக்கு எதிராக நீதிமன்றங்களில் வழக்கு தொடர முடியாது. அதுதான் அந்த 10வது அட்டவணையோட பிரிவு 7 வந்து குறிப்பிடுது. இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா 3:2 அப்படின்ற பெரும்பான்மையில் தீர்ப்பு வழங்குறாங்க. கட்சி தாவல் தடை சட்டம் 10வது அட்டவணையோட அரசியலமைப்பு செல்லும் அப்படின்றத உறுதி செய்கிறாங்க. அப்படி சபாநாயகரோட முடிவுக்கு நீதிமன்றங்கள், உச்சநீதிமன்றம் பிரிவு 136 படியும், உயர்நீதிமன்றம் 226 படியும் அதோட அதிகார வரம்பை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த 10th ஷெடியூலில் இருக்கக்கூடிய பேராகிராஃப் 7 பாதி மாநிலங்களோட சட்டமன்றங்களில் நிறைவேற்றி அதுக்கப்புறம் கொண்டு வந்துக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 10வது அட்டவணையில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் எல்லாமே செல்லும். அது எதுவுமே வந்து அரசியலமைப்புக்கு எதிராக இல்லை. கட்சி தாவல் தடை சட்டம் செல்லும். ஆனால் பிரிவு 7 வந்து ரத்து பண்ணியிருப்பாங்க. அதாவது நீதிமன்றத்தோடைய நீதித்துறை மறு ஆய்வு அதிகாரத்தை இந்த சட்டப்பிரிவு பறிக்குதா அப்படின்னு கேள்வி எழுது. சபாநாயகரோட முடிவானது அரசியலமைப்பு ஆணையம் மீறது, தீய நோக்கத்தோடு செயல்படுறது, இயற்கை நீதி விதிகளுக்கு இணங்காதது, இந்த மாதிரி ஜூரிடிக்ஷனல் எரர்ஸ் இருக்கும்போது நீதித்துறை வந்து அதை கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க. பிரிவு 7 வந்து ரத்து பண்ணுறாங்க. சபாநாயகரோட முடிவுக்கு எதிராக உயர்நீதிமன்றங்களையும் உச்சநீதிமன்றங்களையும் முறையிடலாம் அப்படின்றத இந்த தீர்ப்பு வந்து தெளிவுபடுத்தியிருக்கும். அடுத்ததாக இந்திரா ஷானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992. ஸோ இதை வந்து மண்டல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஓபிசிஸ்க்கு வந்து ரிசர்வேஷன் பற்றினது. ஸோ இது என்ன வழக்கு அப்படின்னா, 1979 அப்போ பிரதமர் அந்த மொரார்ஜி தேசாய் தலைமையிலான மத்திய அரசு ஒரு கமிஷனை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருடைய தலைமையில்? பிந்தேஸ்வரி பிரசாத் மண்டல். ஸோ அவருடைய தலைமையில் தான் இந்த ஆணையம் வந்து அமைக்கப்படுது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான 2வது ஆணையம் இது. ஸோ அவங்கள பற்றி ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த குழு அமைச்சாங்க. இவங்களும் சுற்றுப்பயணம்லாம் மேற்கொண்டு 11 காரணங்களை அடிப்படையாக வச்சு சமூக அடிப்படையிலையும் கல்வி அடிப்படையிலையும் 3743 ஜாதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்புகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டிருப்பாங்க. ஸோ மக்கள் தொகையில் 52% இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய அரசு பணிகளில் 27% வந்து வழங்கிடணும் அப்படின்னு மண்டல ஆணையம் வந்து பரிந்துரைக்குது. 1979 அமைக்கப்படுது. 80 அவங்களோட ரிப்போர்ட் சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் இவங்களோட பரிந்துரைகள் வந்து ஃபஸ்ட்டு செயல்படுத்தாமையே இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 1990 விபி சிங் தலைமையிலான அரசு தான் இவங்களுடைய பரிந்துரைகளை வந்து செயல்படுத்த போகிறதா அறிவிக்கிறாங்க. ஸோ இது நாடு முழுக்க எதிர்ப்பை ஏற்படுத்துது, வன்முறை போராட்டம்லாம் வருது. அதுக்கப்புறம் PV நரசிம்மராவ் தலைமையிலான அடுத்த அரசு தான் 27% இடஒதுக்கீட்டை உறுதி செஞ்சதோடு மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% கூடுதல் இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இப்போ மொத்தம் இடஒதுக்கீடு வந்து 59.5% உயர்ந்திருக்கும். ஸோ இது வந்து வேலைவாய்ப்பில் சம வாய்ப்பு உரிமையை வந்து மீறுது அப்படின்னு சொல்லி இந்திரா ஷஹானி அப்படின்ற பத்திரிகையாளர் உட்பட நிறைய பேர் உச்சநீதிமன்றத்தில் பொது வழக்கு தொடர்றாங்க. இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, சட்டப்பிரிவு 16(4) கீழே இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு செல்லும். ஆனால் ஒரு சில நிபந்தனைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிரீமி லேயர் பிரிவினரை வந்து இடஒதுக்கீட்டிலேருந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதவி உயர்வுகளில் இந்த இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அதிகபட்ச இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 50% தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
இந்த பேக்லாக் வேக்கன்சிஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து 50% இடஒதுக்கீடு தான் உச்சவரம்பு. 50%க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பதவி உயர்வுகளுக்கான தகுதி மதிப்பெண்களில் வந்து தளர்வு இருக்கக்கூடாது. இதே தீர்ப்பில் இந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கிய பிரிவினருக்கு 10% கூடுதல் இடஒதுக்கீடு வழங்கினாங்க இல்லையா, அந்த உத்தரவை வந்து நீதிமன்றம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தீர்ப்போட சில அம்சங்களை திருத்தணும் அப்படின்றதுக்காக 5 திருத்த சட்டங்கள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. 76வது திருத்த சட்டம் 1994 தமிழ்நாட்டோடைய இடஒதுக்கீடு சட்டத்தை 9வது அட்டவணையில் சேர்த்துருப்பாங்க. 77வது திருத்த சட்டம் 1995 பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு தொடர்பான தீர்ப்பை ரத்து செஞ்சுருப்பாங்க. 81வது திருத்த சட்டம் 2000வது வருஷம் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த நிரப்பப்படாத காலி பணியிடங்கள் தொடர்பான தீர்ப்பை ரத்து செஞ்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் 82வது திருத்த சட்டம் 2000 பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு விவகாரங்களில் தகுதி மதிப்பெண்கள் அப்புறம் மதிப்பீட்டு தரங்களில் தளர்வுகள் வந்து கொடுத்துருப்பாங்க. 85வது திருத்த சட்டம் 2001 கொண்டு வந்திருப்பாங்க. பட்டியல் ஜாதின பழங்குடியினருக்கான இடஒதுக்கீட்டு விதியின்படி பதவி உயர்வு விவகாரங்களில் அடுத்தடுத்த பணிமூப்புக்கு வழிவகை செஞ்சுருப்பாங்க. ஸோ இந்த 5 திருத்த சட்டங்கள் இந்த வழக்குக்கு அப்புறமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த தீர்ப்போட தாக்கம் என்ன அப்படின்னா, ராம்நந்தன் கமிட்டி வந்து நியமிக்கிறாங்க. அதாவது இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்கிட்ட கிரீமி லேயர் யார் அப்படிங்கிறத அடையாளம் காணணும் அப்படின்னு சொல்லி ராம்நந்தன் கமிட்டி வந்து நியமிக்கப்படுது. அடுத்ததாக பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் வந்து அமைக்கிறாங்க. அதாவது இந்த பட்டியலில் ஏதாவது பிரிவினர் வந்து விடுபட்டிருக்காங்களா, இல்லை தவறாக சேர்க்கப்பட்டிருக்காங்களா, இல்லை சேர்க்கப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறத விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சட்டப்பூர்வமான பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ் வந்து நிறுவப்படுது. இது ஆரம்பிக்கப்படும் போது இதுக்கு வந்து அரசியலமைப்பு அந்தஸ்து இருந்திருக்காது. ஸோ கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸ் இருந்திருக்காது. 102வது திருத்த சட்டம் 2018 தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அப்போ தான் அரசியலமைப்பு அந்தஸ்தை வந்து வழங்கியிருப்பாங்க. அந்த நோக்கத்துக்காக அரசியலமைப்பில் ஒரு புதிய பிரிவு 338B வந்து ஆட் பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக மோகினி ஜெயின் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 1992. இது வந்து கேபிட்டேஷன் ஃபீ கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 1989 கர்நாடக மாநில அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, தனியார் மருத்துவக் கல்லூரிகள் அரசு ஒதுக்கீடு இல்லாத மாணவர்கள்கிட்ட அதிக கட்டணங்களை வந்து வசூலிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதிக்கக்கூடிய சட்டத்தை இயற்றுறாங்க. இந்த அறிவிப்பை எதிர்த்து தான் மோகினி ஜெயின் அப்படின்றவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாங்க. ஸோ அதிக கட்டணம் வசூலிக்கிறது கல்வி பெறக்கூடிய உரிமையை மறுக்குது, அதுவும் அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இதில் உச்சநீதிமன்றம் 1992 தீர்ப்பு வழங்குறாங்க. என்ன அப்படின்னா, எல்லா நிலைகள்லையும் கல்வி பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 21 படி ஒரு அடிப்படை உரிமை. எல்லா நிலைகள்லையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பிரைமரி, செகண்டரி, ஹையர் எஜுகேஷன், ஸ்கூல் மட்டும் கிடையாது, காலேஜும் சேர்த்து எல்லா நிலைகள்லையும் கல்வி பெறும் உரிமை அப்படிங்கிறது 21 கீழே ஒரு அடிப்படை உரிமை. அது வாழ்வு உரிமையோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி அப்படின்றது சொல்கிறாங்க. தனியார் கல்வி நிறுவனங்கள் அந்த கேபிட்டேஷன் ஃபீ வசூலிக்கிறது, அதாவது டொனேஷன் வாங்குறாங்களே அந்த அமௌண்ட், அது வந்து சட்டவிரோதமானது, சட்டப்பிரிவு 14 கீழே இருக்கக்கூடிய சமத்துவ உரிமையை மீறுது அப்படின்னு சொல்லி மோகினி ஜெயினுக்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குது. கேபிட்டேஷன் ஃபீக்கு வந்து முழுமையாக தடை விதிக்கிறாங்க. அட்மிஷன் வந்து மெரிட் அடிப்படையில் தான் வந்து ஃபில் பண்ணணும், அட்மிஷன் போடணும் அப்படின்னு சொல்லி மோகினி ஜெயின் வழக்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த தீர்ப்பை பின்னாடி வந்த உன்னிகிருஷ்ணன் வழக்குலேயும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ உன்னிகிருஷ்ணன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் 1993. ஸோ இதுவும் வந்து அந்த கேபிட்டேஷன் ரிலேட்டடானது தான். கல்வி பெறக்கூடிய உரிமை அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 21 கீழே ஒரு அடிப்படை உரிமை. அது வாழ்வு உரிமையோட ஒரு ஒருங்கிணைந்த பகுதி தான். இந்த வழக்கில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, மாநிலம் அரசியலமைப்போட 45வது பிரிவின் உத்தரவுகளை பின்பற்ற வேண்டும். 14 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வியை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துகிறாங்க. 21வது பிரிவை விளக்கும்போது 4ஆம் பகுதி, அதாவது டிபிஎஸ்பியோடைய 41, 45, 46 பிரிவுகளோடு சேர்த்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க.
இந்த பிரிவுகள் உருவாக்கின கடமைகளை மாநிலம் ஒருவேளை சொந்த நிறுவனங்களை உருவாக்கி பண்ணலாம், இல்லை தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு உதவியோ இல்லை அங்கீகரிச்சோ அதை வந்து நிறைவேற்றலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. தொழில்முறை பாடங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது இன்ஜினியரிங், மெடிக்கல் இந்த மாதிரி தொழில்முறை பாடங்களை நடத்தக்கூடிய தனியார் உதவி இல்லாத கல்வி நிறுவனங்கள், கவர்மெண்ட் எய்டடு இல்லாமல் ப்ரைவேட் இருக்கும் இல்லையா, அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து அரசு நிறுவனங்களோட அதிக கட்டணம் வசூலிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு உச்சவரம்பு வந்து இருக்கணும், அதை மீற முடியாது. அந்த உச்சவரம்பை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா மாநில அரசு வந்து டிசைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கல்வியை வந்து வணிகமயமாக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. மோகினி ஜெயின் வழக்குக்கும் உன்னிகிருஷ்ணன் வழக்குக்கும் என்ன அப்படின்னா, கல்வி அப்படிங்கிறது எல்லா நிலைகள்லையும் அடிப்படை உரிமை அப்படின்னு மோகினி ஜெயின் வழக்கில் சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் உன்னிகிருஷ்ணன் வழக்கில் 6லேருந்து 14 வயசு வரைக்கும் மட்டும்தான் அடிப்படை உரிமை, உயர்கல்வி அப்படிங்கிறது அரசோட கடமை அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது அரசோட பொருளாதார திறன் வளர்ச்சியை பொறுத்தது அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த கேபிட்டேஷன் ஃபீ பொறுத்த வரைக்கும் மோகினி ஜெயின் வழக்கில் முழுமையாக தடை பண்ணியிருப்பாங்க. ஆனால் உன்னிகிருஷ்ணன் வழக்கில் பார்த்திங்க அப்படின்னா 50% வந்து இடங்களுக்கு மெரிட் அடிப்படையில் சேர்க்கை நடத்தணும், மீதி இருக்கக்கூடிய 50% இடங்களுக்கு வந்து பேமெண்ட்டு வாங்கிக்கலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டா மூலமாக அனுமதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் மோகினி ஜெயின் வழக்கில் முழுக்க மெரிட் அடிப்படையில் தான் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனால் உன்னிகிருஷ்ணன் வழக்கில் 50% தான் மெரிட், 50% வந்து பேமெண்ட் பேசிஸில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ 2 கேஸையும் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இதோட இம்பேக்ட், இந்த 2 கேஸோடைய விளைவு தான் என்ன வருது, 86வது அரசியல் சட்ட திருத்தம் வந்து 2002 கொண்டு வரப்படுது. அதன்படி 21A அப்படின்ற புதிய பிரிவை அரசியலமைப்பில் சேர்க்குறாங்க. 6லேருந்து 14 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வியை மாநிலம் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பிரிவு. இதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் பாராளுமன்றம் 2009 குழந்தைகளோட இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் வந்து இயற்றுறாங்க. அதாவது ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட், RTE ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் உன்னிகிருஷ்ணன் வழக்கு. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஆன் ரெக்கார்ட் அசோசியேஷன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1993. ஸோ இதை வந்து செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எது ரிலேட்டடானது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்து யார் அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத ரிலேட்டடான கேஸ் தான். இந்த உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை யார் நியமிக்கலாம், மத்திய அரசு வந்து நியமிப்பாங்க, தலைமை நீதிபதியோடைய ஆலோசனையின் பெயரில் அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும். முதல் ஜட்ஜஸ் கேஸ் வந்து SP குப்தா வழக்கு 1981. அதில் அரசியலமைப்போட 124(2), 217(1) இந்த பிரிவுகளில் கலந்தாலோசனை, இவங்களை நியமிக்கிறதுல மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் கலந்து ஆலோசிக்கும் இல்லையா, அந்த கலந்து ஆலோசனை கன்சல்டேஷன் அப்படின்னா ஒப்புதல் அல்ல அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இதை இந்த செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் 1993 உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பை மாற்றி நீதிபதிகளோட நியமனங்களில் இந்திய தலைமை நீதிபதியோட கருத்து தான் முதன்மையானது அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அதாவது உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்றங்களோட நீதிபதிகள் இந்திய தலைமை நீதிபதியோட ஆலோசனையின்படி ஜனாதிபதியால் நியமிக்கப்படுவாங்க. ஆனால் இந்திய தலைமை நீதிபதி தன்னோட மூத்த சக ஊழியர்கள் 2 பேரோட கருத்துக்களை கேட்டதுக்கப்புறம் தான் அத்தகைய ஆலோசனைகளை வழங்குவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பிரிவுகள், அதாவது 124(2), 217(1) இருக்கக்கூடிய அந்த ஆலோசனை அப்படின்ற வார்த்தையோட அர்த்தத்தை ஒப்புதல் அப்படின்னு சொல்லி மாற்றிருப்பாங்க இந்த செகண்ட் கேசஸில். அது மட்டும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தோட மூத்த நீதிபதியை தான் இந்திய தலைமை நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்னும் தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இதை தொடர்ந்து தான் கொலிஜியம் அமைப்பு முறை வந்து கொண்டு வரப்படுது. அதாவது இந்திய தலைமை நீதிபதி அப்புறம் உச்சநீதிமன்றத்தோட 2 மூத்த நீதிபதிகளை கொண்ட கொலிஜியம் அமைப்பு உருவாக்கப்படுது. நீதிபதிகளோட நியமனத்துக்கான பரிந்துரைகளை இந்த அமைப்பு தான் வழங்கும். ஸோ நீதித்துறை சுதந்திரம் அப்படிங்கிறது அரசியலமைப்போட அடிப்படை அமைப்பு அப்படிங்கிறத இந்த கேஸ் வந்து ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அரசு தலையீடுகளுக்கு வந்து தடை விதிச்சிருப்பாங்க. 3வது ஜட்ஜஸ் கேஸ் வந்து 1998 கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கொலிஜியமில் 2 மூத்த நீதிபதிகள் இருந்தாங்க இல்லையா, அதை 4 மூத்த நீதிபதிகளாக விரிவாக்கம் பண்ணியிருப்பாங்க. இதே போல் 4வது கேஸும் வந்திருக்கும், 4th ஜட்ஜஸ் கேஸு 2015.
கொலிஜியம் முறைக்கு மாற்றா ஒரு புதிய அமைப்பை வந்து மத்திய அரசு கொண்டு வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 2014 மத்திய அரசு 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, 99th அமெண்ட்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் தேசிய நீதிபதிகள் நியமன ஆணைய சட்டம் மூலமாக நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷனையும் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த கொலிஜியம் முறை இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக கொண்டு வந்தது தான் இது. இந்த கொலிஜியம் முறையை மாற்றி நீதிபதிகளோட நியமனத்தில் மத்திய அரசுக்கும் பங்கு இருக்குது. நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் மூலமாக என்ன பண்ணணும், அவங்கள அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது தான் இது. இதில் 2015 உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, 99வது அரசியலமைப்பு திருத்த சட்டமும் அதாவது அரசியலமைப்புக்கு எதிரானது தான். அதே போல் நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ஆக்ட் அதுவுமே வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி ரெண்டையுமே ரத்து செய்கிறாங்க. மறுபடியும் கொலிஜியம் முறை தான் வந்து அமலுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் 4வது நீதிபதிகள் வழக்கு 2015. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எஸ்ஆர் பொம்மை வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994. பிரசிடென்ட்ஸோட ரூலை பற்றி பேசக்கூடிய வழக்கு இது. இது வழக்கோட பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, 1989 கர்நாடகாவில் ஜனதா தளம் கட்சியோட முதலமைச்சராக இருந்தவர் தான் எஸ்ஆர் பொம்மை. கட்சி தாவல் காரணமாக பெரும்பான்மையை இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி அப்போது இருந்த ஆளுநரால் அறிவிக்கப்பட்டு அவருடைய ஆட்சி கலைக்கப்படுது. ஏன்னா இவங்க சட்டப்பேரவையில் அவங்களுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க அவங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுக்கல. ஆனாலும் வந்து அவங்களுடைய ஆட்சி கலைச்சிட்றாங்க. இதை எதிர்த்து தான் பொம்மை அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றாரு. இதில் 9 பேர் கொண்ட உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிக்குது. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, பிரிவு 356 படி பிறப்பிக்கப்படக்கூடிய குடியரசுத் தலைவருடைய ஆணையை உச்சநீதிமன்றம் மறு ஆய்வு செய்யலாம். அதாவது இந்த முடிவு தவறான நோக்கத்தோடு எடுக்கப்பட்டதா இல்லை அதுக்கான பொருத்தமான காரணங்கள் இருக்குதா அப்படிங்கிறத நீதிமன்றம் ஆய்வு செய்யும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசாங்கத்தோட பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய ஒரே இடம் சட்டமன்றம் மட்டும்தான். ஆளுநரோட தனிப்பட்ட கருத்து அதன் அடிப்படையாக இருக்காது. சட்டப்பிரிவு 356 பயன்பாட்டுக்கான நிபந்தனை வந்து விதிச்சிருப்பாங்க. ஒரு நிபந்தனைக்கு உட்பட்ட அதிகாரம் மாநில அரசமைப்பு சீர்குலைந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்தணும். நிர்வாக ரீதியான தோல்விக்காக அதை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பாராளுமன்றத்தோட 2 அவைகள்லையும் ஒப்புதல் கிடைக்கிற வரைக்கும் அந்த கலைக்கப்பட்ட சட்டமன்றம் வந்து இடைநிறுத்தப்பட மட்டும்தான் முடியும். 2 மாதங்களுக்குள்ளே ஒருவேளை பாராளுமன்றம் ஒப்புதல் வழங்கலை அப்படின்னா கலைக்கப்பட்ட அரசு வந்து மீண்டும் பதவியேற்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. குடியரசுத் தலைவருடைய பிரகடனம் ஆணை வந்து அரசியலமைப்புக்கு எதிரானது அப்படின்னு நீதிமன்றம் கண்டறிஞ்சது அப்படின்னா கலைக்கப்பட்ட அரசை நீதிமன்றம் மீண்டும் பதவியில் அமர்த்தலாம் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கேஸோடைய நிறைய கேசஸ் வந்து இந்த ஆர்டிகல் 356 ரிலேட்டடாக நிறைய வந்திருக்கும். அதில் மத்திய பிரதேசம், ஹிமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் மாநிலங்களில் 1992 அமலான சட்டப்படி அமலானது, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது வந்து சரியானது தான். ஆனால் 1988 நாகாலாந்துலேயும், 89 கர்நாடகாவிலையும், 1991 மேகாலயாவிலையும் குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வந்தது அரசியல் அமைப்புக்கு மாறானது, அது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவித்தது இந்த கேஸ். அடுத்ததாக விசாகா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் 1997. ஸோ பணியிடங்களில் பெண்களுக்கு நடக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான வழக்கு இது. ஆர்டிகல் 1521 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ராஜஸ்தான் பானவாரா கிராமத்தில் பணிபுரிஞ்சவங்க தான் பன்வாரி தேவி. ஸோ அவங்க வந்து சமூக செயற்பாட்டாளர். அங்கே நடந்த குழந்தை திருமணத்தை தடுக்க முயன்றிருப்பாங்க. உயர் ஜாதியினரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இந்த நிகழ்வு ராஜஸ்தான் மாநில அரசாங்கத்தோட பொறுப்பற்ற தன்மையை வந்து காட்டுது அப்படின்னு சொல்லி விசாகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் மற்ற பெண்கள் அமைப்புகளும் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு வந்து தொடர்றாங்க. பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாதது, அவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறிக்கிறதா சொல்லி தான் இந்த வழக்கு தொடரப்பட்டிருக்கும். இதில் உச்சநீதிமன்றம் 1997 தீர்ப்பளிக்கிறாங்க. ஒரு சட்டமாக கொண்டு வரல, ஆனால் பணியிடங்களில் பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடக்காமல் தடுக்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை வந்து உருவாக்கி கொடுத்துருப்பாங்க. இந்த வழிகாட்டுதல்கள் தான் விசாகா வழிகாட்டுதல்கள், விசாகா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைட்லைன்ஸ் தான் இந்திய அரசால் பின்னாடி சட்டம் இயற்றப்படும் வரைக்கும் நடைமுறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பளிச்சிருப்பாங்க.
இந்த வழிகாட்டுதல்கள் எப்படி இருந்தது அப்படின்னா, பாலியல் துன்புறுத்தலோட வரையறை என்ன அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. பணியிடங்களுடைய வரையறையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அரசு துறை, பொதுத்துறை நிறுவனம், தனியார் நிறுவனம், கல்லூரி, பல்கலைக்கழகம், மருத்துவமனை, விளையாட்டு மையங்கள்னு நிறைய இடங்கள் வந்து அந்த பணியிடம் அப்படின்ற வரையறைக்குள்ளே வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்ததாக புகார் குழு வந்து அமைக்கணும். பணியிடத்தில் ஒரு புகார் குழுவை அமைக்கிறது கட்டாயமாக்கினாங்க. ஸோ அந்த குழுவில் பெண்கள் தான் வந்து பெரும்பான்மையாக இருக்கணும். வெளிப்படைத்தன்மையாக அந்த வெளிப்படைத்தன்மையை பாதுகாக்கணும் அப்படின்றதுனால ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை சேர்ந்த ஒருத்தரும் அந்த குழுவில் வந்து இடம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே போல் விழிப்புணர்வு, இது ரிலேட்டடாக பொதுமக்கள் கிட்ட வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்தணும். பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அது வந்து தீவிரமான குற்றமாக கருதப்படும், அவங்களுக்கு வந்து தண்டனை வழங்கப்படும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெளிவுபடுத்தணும். அப்படி குற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மேலே உரிய துறை சார்ந்த நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும். பணியிடத்தில் உள்ள ஊழியர்களோட நலனை, அதாவது பாலியல் துன்புறுத்தல் நடக்காமல் தடுக்கிறது அந்த முதலாளி, இந்த நிறுவனத்தோட பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது அரசியலமைப்போட 15, 21 பிரிவுகளை பாதுகாக்கும் விதத்தில் இந்த கைட்லைன்ஸை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க, விசாகா கைட்லைன்ஸ். இந்த தீர்ப்புக்கு அப்புறம்தான் பார்த்தீங்க அப்படின்னா பாலியல் துன்புறுத்தல்களுக்கு எதிரான சட்டம் 2013 கொண்டு வராங்க. பணியிடங்களில் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, பாதுகாப்பு மற்றும் தீர்வு சட்டம், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன், ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 இயற்றப்படுது. இந்த சட்டம் கொண்டு வர வரைக்குமே, அதாவது 2013 வரைக்குமே 16 வருஷம் இந்த விசாகா கைட்லைன்ஸை தான் வந்து நடைமுறையில் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் தான் இந்த 2013 இந்த சட்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சட்டம் வந்து ஒரு அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. அதாவது பணியிடங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்கணும், புகார்களை விசாரிக்கணும், அதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டப்பூர்வமான அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுதான் விசாகா கேஸ். அடுத்ததாக வினீத் நரைன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1997. இதை வந்து ஜெயின் ஹவாலா கேஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. 1990 வந்த இந்தியாவுடைய முக்கியமான ஊழல் ஜெயின் ஹவாலா ஊழல். அதாவது ஜெயின் சகோதரர்கள்லாம் அரசியல்வாதி அதிகாரிகளுக்கு வந்து பணம் கொடுத்துருப்பாங்க. அது தொடர்பான டைரியை வந்து சிபிஐ கைப்பற்றியிருப்பாங்க. இதில் நிறைய உயர்மட்ட அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் வந்து ஈடுபட்டிருந்திருப்பாங்க. ஆனாலும் அரசியல் அழுத்தம் காரணமாக சிபிஐ வந்து இந்த வழக்கு உரிய வேகத்தில் விசாரிக்கலை அப்படின்னு சொல்லி நிறைய குற்றச்சாட்டு எழுந்திருக்கும். இதை தொடர்ந்து தான் பத்திரிகையாளரான வினீத் நரேன் அப்படின்றவரை உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு தொடர்றாரு. விசாரணை அமைப்புகள் வந்து சுதந்திரமாக செயல்படுறத உறுதி செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை தொடர்றாரு. இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா 1997 தீர்ப்பு வழங்குறாங்க. விசாரணை அமைப்புகள் சுதந்திரமாக செயல்படுவதை உறுதி செய்கிறதுக்கு சில வழிகாட்டுதல்களை வெளியிடுறாங்க. சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறைக்கு சுயாட்சி. சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அரசியல் செல்வாக்கு இல்லாமல் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிடுறாங்க. இந்த அமைப்புகளுக்கு தலைமை அதிகாரிகளை நியமிப்பதற்கான வழிமுறைகளையும் நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இதே போல் மத்திய கண்காணிப்பு ஆணையம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, அதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்தை வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிடுது. சிங்கிள் டைரக்டிவ் அப்படின்ற விதியை வந்து நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணுறாங்க. அது என்ன சிங்கிள் டைரக்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாயின்ட் செக்ரட்டரி இல்லை அதுக்கு மேற்பட்ட பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எதிராக இந்த அமைப்புகள் வந்து விசாரணை நடத்தணும் அப்படின்னா சிபிஐ மத்திய அரசுக்கிட்ட முன் அனுமதி பெறணும். அதுதான் வந்து சிங்கிள் டைரக்டிவ் அப்படின்றது. ஸோ அந்த விதியை வந்து இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறமா 2003 மத்திய கண்காணிப்பு ஆணைய சட்டம், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஆக்ட் வந்து கொண்டு வரப்படுது. இந்த சட்டம் மத்திய கண்காணிப்பு ஆணையத்துக்கு சட்டப்பூர்வமான அந்தஸ்தை வழங்குது. அதே போல் இந்த சட்டத்தின்படி ஊழல் வழக்குகளை விசாரிக்கக்கூடிய மத்திய புலனாய்வுத்துறையோட செயல்பாடுகளை மேற்பார்வையிடக்கூடிய அதிகாரம் மத்திய கண்காணிப்பு ஆணையத்துக்கிட்ட ஒப்படைக்கப்படுது. அதாவது சிபிஐயை மேற்பார்வையிடலாம் யார்? சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்கிள் டைரக்டிவ் விதி இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் கொண்டு வராங்க இந்த ஆக்ட் மூலயமாவே. ஆனாலும் இந்த விதி வந்து அரசியலமைப்போட 14வது பிரிவை மீறுது அப்படின்னு சொல்லி 2014 உச்சநீதிமன்றம் வந்து மறுபடியும் இது செல்லாது, இந்த சிங்கிள் டைரக்டிவ் அப்படின்றது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்திருப்பாங்க.
இதுதான் வினித் நரேன் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸு. இது வந்து ஜெயின் ஹவாலா கேஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க. 1997. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் 2002. ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் தான் இந்த கேஸ் வந்து போடுறாங்க. இதை வந்து போல் ரிஃபார்ம்ஸ் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அவங்களோட பின்னணி பற்றின விவரங்களை வந்து மறைக்கிறத கண்டு இந்திய மேலாண்மை கழகத்தோடைய பேராசிரியர்கள் குழு ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கம் அப்படிங்கிறத அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதோட பேராசிரியர்கள் சேர்ந்து இந்த அமைப்பை வந்து உருவாக்குறாங்க. இந்த அமைப்பு தான் வேட்பாளர்கள் அவங்களோட குற்ற பின்னணி, சொத்து விவரம், கல்வி தகுதி இந்த தகவல்களை கட்டாயம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல மனு வந்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுறாங்க. டெல்லி உயர்நீதிமன்றமும் இந்த அமைப்புக்கு ஆதரவாக தீர்ப்பளிக்குது. ஆனால் இந்திய அரசு அந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்கிறாங்க. இதில் உச்சநீதிமன்றம் மே 2, 2002 தீர்ப்பு வழங்குறாங்க. மத்திய அரசோட வாதத்தை நிராகரித்ததோடு மட்டும் இல்லாமல் வேட்பாளர்களோட தகவல்களை அறியக்கூடிய உரிமை அரசியலமைப்போட 19(1)A பிரிவின் கீழே வரக்கூடிய கருத்து மற்றும் பேச்சு சுதந்திரத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சொல்லி உறுதி செய்யுது. தூய்மையான நேர்மையான தேர்தல்களை நடத்துறதுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு முழு அதிகாரம் இருக்குது. சட்டம் இல்லாத பட்சத்தில் தேர்தல் ஆணையம் அதுக்கான வழிமுறைகளை வழங்க முடியும் அப்படின்னும் நீதிமன்றம் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ இதோட விளைவாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் எல்லாரும் ஒரு பிரமாண பத்திரத்தை அஃபிடாவிட் வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னும் தேர்தல் ஆணையத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பாங்க. அந்த பிரமாண பத்திரத்தில் என்னென்ன விவரங்கள் இருக்கணும் அப்படின்னா வேட்பாளர் கடந்த காலத்தில் ஏதாவது குற்ற வழக்கில் தண்டிக்கப்பட்டாரா, அதுலேருந்து விடுவிக்கப்பட்டாரா, இல்லை தண்டனையிலேருந்து விடுவிக்கப்பட்டாரா, அப்படி இருந்தால் அவருடைய சிறை தண்டனை அபராதம் விதிக்கப்பட்டாரா அப்படின்ற விவரம் வந்து தெரிஞ்சிருக்கணும். 2வது, வேட்புமனு தாக்கல் செய்கிறதுக்கு 6 மாதங்களுக்கு முன்னாடி 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்படக்கூடிய ஏதேனும் வழக்கில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தால் அந்த குற்றச்சாட்டுகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கா, அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதா அப்படின்ற விவரமும் இருக்கணும். 3வது, வேட்பாளர் அவருடைய மனைவியோ இல்லை கணவரோ அவரை சார்ந்தவர்களுடைய சொத்து, அசையா சொத்து, அசையும் சொத்து, வங்கி இருப்பு இதை பற்றின விவரங்கள்லாம் சொல்லியிருக்கணும். 4வது, ஏதாவது கடன் இருக்கா, குறிப்பாக பொது நிதி நிறுவனங்கள் இல்லை அரசுக்கு செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகைகள் வந்து இருக்கா அப்படின்ற விவரங்களை வந்து சொல்லணும். 5வது, வேட்பாளரோட கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பிரமாண பத்திரத்தை வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த தீர்ப்போட விளைவாக தேர்தல் ஆணையம் 2003 ஒரு உத்தரவை வெளியிடுறாங்க. ஸோ அந்த உத்தரவின்படி நாடாளுமன்றம் இல்லை மாநில சட்டசபை தேர்தல்களில் போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் அவங்களோட வேட்பு மனுவில் மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய தகவல்களை சமர்ப்பிக்கணும். இந்த பிரமாண பத்திரத்தில் தவறான தகவல்கள் அளிக்கிறது தேர்தல் குற்றமாக கருதப்படும் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் 2003 ஒரு உத்தரவை வந்து வெளியிட்டிருந்திருப்பாங்க. இந்த தீர்ப்புக்கு அப்புறமா என்னென்ன நிகழ்வுகள் நடந்தது அப்படின்னா 2002 மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் திருத்தம் கொண்டு வராங்க. உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை எதிர்கொள்கிற வகையில் அதில் பிரிவு 33(B) வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. என்னது அந்த திருத்தம் அப்படின்னா வேட்பாளர்கள் வந்து அவங்களோட குற்ற பின்னணி குறித்த தகவல்களை மட்டுமே வெளியிட்டால் போதும், கூடுதல் விவரங்களை வந்து கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி மத்திய அரசு இந்த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்டில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுறாங்க 2002. இதுக்கப்புறம் தான் PUCL வழக்கு வந்திருக்கும் 2003. பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் சிவில் லிபர்ட்டிஸ் அப்படின்றவங்க தொடுத்த வழக்கில் அந்த அமைப்பு தொடுக்குது. உச்சநீதிமன்றம் வந்து அந்த பிரிவு 33(B) வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. இதன் மூலமாக வேட்பாளர்கள் வந்து அவங்களோட சொத்து விவரம், கல்வி தகுதி பற்றின தகவல்களை கட்டாயம் வெளியிடணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி ADR தீர்ப்பை வந்து மறுபடியும் உறுதி செய்கிறாங்க. இப்போ 2024 இந்த எலெக்ஷன் பாண்ட்ஸ் ரிலேட்டடாக கேஸ் வந்துச்சு இல்லையா, அப்பயும் வந்து இந்த வழக்கை வந்து மேற்கோள் காட்டியிருப்பாங்க. அரசியல் நீதியில் வெளிப்படைத்தன்மையை கொண்டு வரணும், அது வந்து அவசியம் அப்படிங்கிறத வலியுறுத்தியிருப்பாங்க.
அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிஎம்ஏ பை ஃபவுண்டேஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2002 நடந்த கேஸு. இது எது ரிலேட்டடாக அப்படின்னா, சிறுபான்மையினருடைய கல்வி நிறுவனங்கள் உரிமை பற்றின கேஸ் இது. ஸோ 1993 உன்னிகிருஷ்ணன் வழக்கில் இந்த தனியார் கல்வி நிறுவனங்களுடைய கட்டணம் சேர்க்கை நடைமுறைகளை வந்து அரசு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க. அதாவது அதிகபட்ச கட்டணம் வசூலிக்கலாம், அந்த லிமிட்குள்ளே இருக்கணும், அந்த லிமிட்டை வந்து அரசு தான் நிர்ணயிக்கும் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த ஒரு சில கட்டுப்பாடுகள்லாம் இருந்தது. அதை எதிர்த்து தான் இவங்க வந்து கேஸ் போட்டிருப்பாங்க இந்த அறக்கட்டளை. ஸோ அதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, சிறுபான்மை தனியார் கல்வி நிறுவனங்களோட தன்னாட்சி, அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்களுக்கான உரிமை இருக்குது. அதே சமயம் நியாயமான விதிமுறைகள் மூலமாக அந்த கல்வி தரத்தை அரசு கண்காணிக்கலாம் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துகிறாங்க. சிறுபான்மையினர்னா யார் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. அப்புறம் நிறுவனங்களை நிர்வகிக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. உதவி பெறக்கூடிய சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் உதவி பெறாத, அதாவது அரசு உதவி பெறாத சிறுபான்மை நிறுவனங்களுக்கும் என்ன அப்படிங்கிறத தனியாக சொல்லியிருப்பாங்க. இப்போ உதவி பெறாத சிறுபான்மை நிறுவனமாக இருந்தது அப்படின்னா, அந்த நிறுவனங்களுடைய மாணவர் சேர்க்கை கொள்கைகளில் அரசோ இல்லை பல்கலைக்கழகங்களோ தலையிட முடியாது. அது அவங்களே, ஏன்னா அவங்க அரசுக்கிட்டேருந்து எந்த அமௌண்ட்டும் வாங்குறதில்ல, அரசோட உதவி இல்லாமல் தான் இயங்குறாங்க. அதனால் அவங்களோட கொள்கைகளில் அரசு தலையிட முடியாது. கல்வி தரத்தை உறுதி செய்ய தேவையான குறைந்தபட்ச தகுதி நிபந்தனைகளை அரசு வந்து நிர்ணயிக்கலாம். இதுவே அரசு உதவி பெறக்கூடிய சிறுபான்மை நிறுவனங்களாக இருந்தது அப்படின்னா, அது வந்து பிரிவு 29(2)க்கு கட்டுப்பட்டதாக ஆகுது. அதனால் மதம், இனம், ஜாதி, மொழி இதன் அடிப்படையில் மாணவர் சேர்க்கையை அங்கே நடத்தணும். சொந்த சமூகத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு உதவி பெறக்கூடிய தொழில்முறை கல்வி நிறுவனங்களாக இருந்தால் மாநிலத்தால் என்னென்ன பொது நுழைவுத் தேர்வுலாம் நடத்தப்படுதோ அதில் தேர்ச்சி பெறதை கட்டாயமாக்கலாம் அப்படின்னும் சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வரையறைகள் வழிகாட்டுதல்களை கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த வழக்கோட தீர்ப்புக்கு அப்புறமாவும் ப்ளஸ் 2005 வந்த இனம்டர் வழக்கு, அந்த வழக்கோடைய தீர்ப்புக்கு அப்புறமாவும் மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 93வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 2005 கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தின்படி பார்த்திங்க அப்படின்னா, ஆர்டிகிள் 15 நியூ கிளாஸ் 5 வந்து ஆட் பண்ணுறாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சமூக கல்வி ரீதியாக பின்தங்கிய வகுப்பினர், பட்டியல் இனத்தவர், பழங்குடியினர் இவங்களோட மேம்பாட்டுக்காக கல்வி நிறுவனங்களில் சேர்க்கை தொடர்பாக சிறப்பு விதிகளை வந்து அரசு உருவாக்கலாம் அப்படின்னு அரசுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய விதி தான் இந்த 15(5). அது மட்டும் இல்லாமல் தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த விதி பொருந்தும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அரசு உதவி பெறும் நிறுவனமாக இருக்கட்டும், இல்லை உதவி பெறாத நிறுவனமாக இருக்கட்டும், எல்லா தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் இந்த விதி பொருந்தும். ஆனால் இதுலேருந்து விலக்கு அளிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, சிறுபான்மை நிறுவனங்களுக்கு வந்து விலக்களித்தாங்க பிரிவு 30(1) படி. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. செம்பகம் துரைராஜன் அவங்க கேஸில் 15(4) ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸில் 15(5) அந்த பிரிவு வந்து ஆட் பண்ணியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக யூனியன் ஆஃப் இந்தியா வர்சஸ் நவீன் ஜிண்டால் 2004 ரைட் டு ஃப்ளை த நேஷ்னல் ஃப்ளாக், தேசிய கொடியை தனிநபர்கள் ஏற்றுவதற்கான உரிமையை பற்றி பேசக்கூடிய கேஸ் இது. ஸோ தொழிலதிபரான நவீன் ஜிண்டால் மத்திய பிரதேசத்தை சேர்ந்தவர். அங்கே இருக்கக்கூடிய அவருடைய தொழிற்சாலையில் நேஷ்னல் ஃப்ளாக் வந்து ஏற்றி வைக்கிறாரு. ஸோ அரசாங்க அதிகாரிகள் வந்து என்ன சொல்கிறாங்க, தனிநபர்கள் இந்த தேசிய கொடியை வந்து ஏற்றக்கூடாது. அதாவது ஃப்ளாக் கோடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, கொடி குறியீடு. ஃப்ளாக் வந்து எப்படி ஏற்றணும், அது வந்து என்ன சைஸில் இருக்கணும், எப்படி இருக்கணும், இந்த மாதிரியெல்லாம் அதுக்கு ஒரு வரையறை இருக்கிறது தான் இந்த ஃப்ளாக் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுபடி தனிநபர்கள் வந்து தேசிய கொடியை ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த கட்டுப்பாட்டை எதிர்த்து தான் ஜிண்டால் வந்து வழக்கு தொடர்றாரு. ஸோ மரியாதையோட தேசிய கொடியை ஏற்றி பறக்க விடுறது அப்படிங்கிறது பேச்சு, கருத்து தெரிவிக்கக்கூடிய உரிமைக்கு உட்பட்டது. ஃப்ளாக் கோடு அப்படிங்கிறது வரையறை தான், அது வந்து ஒரு சட்டம் அல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, தேசிய கொடியை மரியாதையோடு ஏற்றுவது அப்படிங்கிறது பிரிவு 19(1)A கீழே வரக்கூடிய கருத்து சுதந்திரத்தோட ஒரு பகுதி தான். அது மட்டும் இல்லாமல் கொடி குறியீடு ஃப்ளாக் கோடு அப்படிங்கிறது அரசு வெளியிட்ட நிர்வாக வழிகாட்டுதல்கள் மட்டும்தான் தவிர அது சட்டம் கிடையாது. அது அடிப்படை உரிமைகளை கட்டுப்படுத்தவும் அதுக்கு அதிகாரம் இல்லை.
வேணும்னா நியாயமான கட்டுப்பாடுகளை வந்து விதிக்கலாம். அதுவுமே எதுக்கு, கொடிய தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதற்கானதாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருப்பாங்க. இந்த தீர்ப்போட விளைவாக என்ன அப்படின்னா, தனிநபர்கள் எந்த ஒரு நாள்லையும் தேசிய கொடியை பறக்க விடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ளாக் கோட்டில் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இந்த கேஸோடைய விளைவாக. அடுத்ததாக நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பிரகாஷ் சிங் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006. இது வந்து போலீஸ் ரிஃபார்ம்ஸ் ரிலேட்டடான கேஸ். பிரகாஷ் சிங் அப்படின்றவர் 1996 உத்தரப்பிரதேசம் அப்புறம் அசாம் மாநிலங்களுடைய டிஜிபியாக காவல்துறை தலைவராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர், ஐபிஎஸ் அதிகாரி. அவர் உச்சநீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, காவல்துறையில் சீர்திருத்தங்கள் வந்து தேவை. ஏன்னா 1861 இருந்த காவல்துறை சட்டம் தான் இப்போவும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அதை வந்து மாற்றி அமைக்கணும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் தலையீடு காரணமாக காவல்துறையினர் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியாத நிலை இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் அவர் அந்த பொதுநல மனு வந்து தாக்கல் பண்ணுறாரு. ஸோ இந்த மனு அவர் போட்டதுமே வந்து அவங்க வந்து விசாரிக்கலை. 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா 1996 போட்டிருக்காரு. 2006 உச்சநீதிமன்றம் இதை விசாரித்து தீர்ப்பு வழங்குறாங்க. 2006 இதை விசாரிக்கிறதுக்குமான காரணம் பார்த்தோம்னா, 1977 இந்த தேசிய காவல் ஆணையம், நேஷ்னல் போலீஸ் கமிஷன் வந்து 8 அறிக்கைகளை வழங்கியிருப்பாங்க. அதையும் வந்து அவங்க அமல்படுத்தலை. 2000வது ஆண்டும் பார்த்தோம் அப்படின்னா, ரிஃபபர் கமிட்டி, அப்புறம் 2005 சோராப்சி கமிட்டி, இவங்கெல்லாம் வந்து காவல்துறையில் சீர்திருத்தங்களை வந்து பரிந்துரைச்சிருப்பாங்க. ஆனாலும் மத்திய மாநில அரசுகள் வந்து அதுக்கேற்ப அதை வந்து அமல்படுத்தலை, அதை செயல்படுத்தலை. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் 2006 இந்த கேஸை வந்து விசாரிக்கிறாங்க. இதில் உச்சநீதிமன்றம் வந்து என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா, 7 முக்கியமான வழிகாட்டுதல்களை வழங்கியிருப்பாங்க. அதாவது மத்திய அரசு, மாநில அரசு, யூனியன் பிரதேசங்கள் வந்து இந்த 7 வழிகாட்டுதல்களை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, மாநில பாதுகாப்பு ஆணையம், ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷனை வந்து அமைக்கணும். காவல்துறை தலைவரோட பதவிக்காலம், அவங்களோட செயல்பாடு, மற்ற முக்கியமான முடிவுகளை மேற்பார்வையிடுவதற்கான ஆணையமாக இது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2வது, காவல்துறை தலைவரை தேர்ந்தெடுக்கிறது, டிஜிபியை. யூபிஎஸ்சி பரிந்துரைக்கக்கூடிய 3 மூத்த அதிகாரிகளை ஒருத்தரை காவல்துறை தலைவராக தேர்வு செய்யணும். குறைஞ்சது 2 ஆண்டுகளாவது அவங்களுக்கு பதவிக்காலம் வந்து வழங்கணும். 3வது, செயல்பாட்டு பணியில் உள்ள அதிகாரிகளுக்கான பதவிக்காலம். ஸோ களப்பணியில் இருக்காங்க இல்லையா, அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் குறைஞ்சது 2 ஆண்டுகள் வந்து பதவிக்காலம் உறுதி செய்யப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. 4வதாக, விசாரணை அப்புறம் சட்டம் ஒழுங்கு பணிகளை வந்து பிரிக்கணும். செப்பரேஷன் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் போலீஸை வந்து லா அண்ட் ஆர்டர் போலீஸ்லேருந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா, காவல்துறை நிறுவன வாரியம், போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டை வந்து அமைக்கணும். ஸோ காவல்துறை அதிகாரிகள் வந்து இடமாற்றம் பண்ணுறது, அவங்களுடைய பதவி உயர்வு, மற்ற பணியிட மாற்றங்களை வந்து இந்த வாரியம் வந்து நிர்வகிக்கணும். 6வது, மாநில மாவட்ட அளவில் காவல் புகார் ஆணையம் வந்து அமைக்கணும். போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டியை வந்து அமைக்கணும். காவல்துறை அதிகாரிகள் மேலே பொதுமக்களோட புகார்களை விசாரிக்கணும்னு சொல்லி இந்த ஆணையம் வந்து அமைக்கப்படணும். 7வதாக, தேசிய பாதுகாப்பு ஆணையம், நேஷ்னல் செக்யூரிட்டி கமிஷனை வந்து அமைக்கணும். மத்திய அளவில் தேசிய பாதுகாப்பு ஆணையத்தை வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 7 வழிகாட்டுதல்களை உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க இந்த கேஸில். இந்த தீர்ப்போட விளைவு அப்படின்னு பார்த்தோன்னா, இதை யாரும் பெருசாலாம் கண்டுக்கல. ஸோ நிறைய மாநிலங்கள் வந்து இந்த வழிகாட்டுதல்களை அமல்படுத்தலை. ஸோ தொடர்ந்து குற்றச்சாட்டுகள் வந்து வந்துட்டே தான் இருந்தது. இப்போது ரீசண்டாக மாநில டிஜிபிகளை நியமிக்கிறதுக்கு கூட ஒரு ஒற்றை சாளர முறையை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருப்பாங்க. அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து ஃபாலோ பண்ணணும், ஸ்டேட் டிஜிபியோட அப்பாயின்மெண்ட்ஸில் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. ஏன், பிரகாஷ் சிங் இந்த வழக்கில் சொன்ன உத்தரவுகளை நிறைய மாநிலங்கள் வந்து பின்பற்றாதது, அதாவது அமல்படுத்தாததன் காரணமாக தான் இந்த மத்திய அரசு வந்து இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னா அதுலேயும் நிறைய இருக்குது. ஸ்டாண்டர்டைசேஷன், அதாவது டீட்டெயில்டு செக்லிஸ்ட்டை வந்து கொடுக்கணும். எல்லா ஸ்டேட்டுமே ஒரே ஃபார்மேட்டை தான் டிஜிபி அப்பாயின்மெண்ட்டில் ஃபாலோ பண்ணணும். 2வது, டைம்லி சப்மிஷன்ஸ். இப்போ வந்து ஒருத்தர் ரிட்டையர் ஆக போகிறாரு அப்படின்னா வித்தின் 3 monthsக்குள்ளே அடுத்து யாரை வந்து நியமிக்கலாம் அப்படிங்கிறத யூபிஎஸ்சிக்கு வந்து
ப்ரப்போஸ் பண்ணிடணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதுதான் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எம் நாகராஜ் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006. பட்டியல் இனத்தவங்க, பழங்குடி இனத்தவங்க இவங்களுக்கான பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்குறாங்க இல்லையா, அது தொடர்பான கேஸ் இது. நாகராஜ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்றாரு. மத்திய அரசு கொண்டு வந்த 77வது 81வது 82வது 85வது அரசியலமைப்பு திருத்தங்கள் வந்து செல்லாது, அதுக்கு எதிராக வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறார். இந்த திருத்தங்கள்லாம் என்ன சொல்லுது? இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, அரசு பணிகளில் பதவி உயர்வுகளில், அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கான இடஒதுக்கீடை பற்றி சொல்லக்கூடியது தான். இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்திரா ஷஹானி வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்திருப்பாங்க, அதாவது பதவி உயர்வில் இடஒதுக்கீட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதை வந்து மீற அளவுக்கு தான் இந்த திருத்தங்கள் வந்து இருக்குது அப்படின்றதும், அது மட்டும் இல்லாமல் இந்த சட்டங்கள் அரசியலமைப்போட பிரிவு 16(4)A 16(4)B இந்த பிரிவுகளை வந்து சேர்த்துருந்துருப்பாங்க. இந்த பிரிவுகள் அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்பை வந்து மாற்றுற வகையில் அதுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு. இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குறாங்க அப்படின்னா, பதவி உயர்வில் இடஒதுக்கீடு தொடர்பாக மத்திய அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களான 77வது 81வது 82வது 85வது இந்த திருத்தங்கள் எல்லாம் செல்லும், அதை வந்து உறுதி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பு சட்டத்தோட பிரிவு 16(4)A 16(4)B இந்த பிரிவுலாம் வந்து 16(4) அந்த பிரிவுலேருந்து உருவானது தான், அது அடிப்படை கட்டமைப்பெலாம் மாற்றலை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 முக்கியமான நிபந்தனைகளை வந்து அரசு பின்பற்றணும் அப்படின்னும் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பேக்வர்ட்னஸ் பின்னடைவு, இடஒதுக்கீடு வழங்குறது தொடர்பாக குறிப்பிட்ட சமூகத்தோட சமூக பின்னடைவு குறித்த தரவுகள் வந்து இருக்கணும். ரெண்டாவது, போதுமான பிரதிநிதித்துவம் இல்லை, அதாவது இன்அடிக்குவசி ஆஃப் ரெப்ரசன்டேஷன், அரசு பணிகளில் இந்த சமூகத்தினரோட பிரதிநிதித்துவம் போதுமான அளவு இல்லை அப்படிங்கிறத அரசு நிரூபிக்கணும். மூணாவது, நிர்வாகத்திறன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி, இடஒதுக்கீடு காரணமாக அரசோட நிர்வாகத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனும் பாதிக்கப்படாது அப்படிங்கிறத உறுதி செய்யணும் சட்டப்பிரிவு 335 படி. அது மட்டும் இல்லாமல் இந்திரா ஷஹானி வழக்கில் சொன்ன அந்த கோட்பாடுகள் எதுவுமே வந்து இந்த தீர்ப்புலையும் வந்து நீக்கலை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதாவது 50% இடஒதுக்கீடு தான் உச்ச வரம்பு, அதே தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதை தாண்டக்கூடாது. பதவி உயர்வில் இடஒதுக்கீடு வழங்கும்போது கிரீமி லேயர் பிரிவினரை வந்து சேர்க்கக்கூடாது. மூணாவது, பதவி அடிப்படையிலான சுழற்சி முறை போஸ்ட் பேஸ்டு ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, பதவி அடிப்படையிலான சுழற்சி முறையை வந்து கடைபிடிக்கணும். ஸோ இதெல்லாமே இந்திரா ஷஹானி வழக்கில் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. இது எதையுமே வந்து மாற்றலை, இந்த வழக்குலேயும் இதை தான் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் வந்து உறுதி பண்ணியிருப்பாங்க. இந்த போஸ்ட் பேஸ்டு ரோஸ்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதை வந்து முதல் முறையாக 1995 தான் ஆர்கே சபர்வால் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் அந்த வழக்கில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா வேக்கன்சி பேஸ்டு ரோஸ்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. காலி பணியிடங்கள் அடிப்படையிலான சுழற்சி முறை தான் வேக்கன்சி பேஸ்டு ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒவ்வொரு டைமும் எப்போல்லாம் வேக்கன்சி வருதோ அப்போல்லாம் ரிசர்வேஷனை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கே வந்து அந்த பதவி வந்து கிடச்சிட்டே இருந்திருக்கும். ஸோ அவங்களே வந்து நிரப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது, பதவி அடிப்படையிலான சுழற்சி முறையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அதை கொண்டு வந்திருப்பாங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு துறையில் 100 பதவி இருக்குது, ஒரு டிஃப்ரெண்ட் போஸ்ட் இருக்குதுன்னு வைங்களேன். அதில் 15% வந்து இந்த கம்யூனிட்டிக்கு, 15% வந்து இந்த கம்யூனிட்டிக்கு அப்படின்னு சொல்லி நிரந்தரமாக ஒதுக்கிடுவாங்க. அப்படி ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த வேக்கன்சி வரும்போது அந்த சமூகத்தினருக்கு தான் அந்த சமூகத்தினரை வச்சே நிரப்பிக்குவாங்க. இதுதான் வந்து போஸ்ட் பேஸ்டு ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்ணணும், இதை தான் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்குலையும் சொல்லியிருந்திருப்பாங்க. அடுத்த வழக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கோயல் ஹோ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு 2007 9th ஷெட்யூல் கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
இந்த வழக்கில் வாமன் ராவ் வழக்கில் சொன்ன தீர்ப்பை வந்து மறுபடியும் உறுதிப்படுத்தியிருப்பாங்க. 1980 வந்த கேஸு. அதை வந்து போன வீடியோலேயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இது என்ன கேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 9th ஷெட்யூலோட ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றினது. அதாவது 9வது அட்டவணையோட நீதித்துறை மறு ஆய்வு பற்றின கேஸ் இது. இந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அப்படின்னா 24 ஏப்ரல் 1973 அதுக்கு முன்னாடி கொண்டு வந்த எந்த திருத்தங்களையுமே வந்து கோர்ட் கேள்வி கேட்க முடியாது. கோர்ட்டில் வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன் அந்த பர்டிகுலராக அந்த டேட் அப்படின்னு பார்த்தோன்னா கேசவானந்த பாரதி கேஸில் அப்போ தான் வந்து தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க அந்த நாளில். அதனால் அதுக்கு முன்னாடி கொண்டு வந்த திருத்தங்களை நீதிமன்றத்தில் கேள்வி கேட்க முடியாது. அதுபோல் நீதிமன்றம் மறு ஆய்வுக்கு உட்படாதது. அதுக்கப்புறம் 24 ஏப்ரல் 1973 அப்புறமா என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வந்தாங்களோ அதெல்லாம் நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்பட்டது. ஒருவேளை அரசியல் அமைப்பு அடிப்படை கட்டமைப்பை மீறுற வகையில் எந்த திருத்தம் இருந்தாலும் அதை வந்து கோர்ட்டில் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னது தான் இந்த வாமன் ராவ் கேஸு. இந்த தீர்ப்பை தான் இந்த கேஸ்லேயுமே, அதாவது கோயில் ஹோ வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கேஸ்லேயுமே வந்து மறுபடியும் உறுதி பண்ணியிருப்பாங்க. இந்த வழக்கோட பின்னணி அப்படின்னு பார்த்தோன்னா தமிழக அரசு நில சீர்திருத்த சட்டங்களை வந்து கொண்டு வருது. அதை 9வது அட்டவணையிலையும் சேர்த்துருந்துருப்பாங்க. ஸோ இந்த 9வது அட்டவணையில் இருக்கக்கூடிய சட்டங்களை நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது அப்படிங்கிற வாதம் இருந்தது. வாமன் ராவ் கேஸில் என்ன சொன்னாங்களோ அதே தான் இந்த கேஸ்லேயும் வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. 1973 ஏப்ரல் 24 அப்புறமா 9வது அட்டவணையில் சேர்க்கப்பட்ட எந்த சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த திருத்தங்களாக இருந்தாலும் சரி, அரசியலமைப்போட அடிப்படை கட்டமைப்புக்கு பாதிப்பை ஏற்படுத்துத மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நீதித்துறை மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறாங்க. அடுத்த கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அருணா ராமச்சந்திர ஷான்பாக் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2011. இது எது ரிலேட்டடாக அப்படின்னா ஈத்துனேஷியா கருணை கொலை ரிலேட்டடான ஒரு கேஸ். இந்த வழக்கோட பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணா ஷான்பாக் அப்படின்றவங்க மும்பையில் இருந்த ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 1973 அங்கேருந்த மருத்துவமனை ஊழியரால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்படுறாங்க. அந்த டைமில் அவங்களோட கழுத்தை சங்கிலியால் நெரிச்சதுனால மூளைக்கு ஆக்சிஜன் போகிற அளவு வந்து கம்மியாகி 37 வருஷத்துக்கு மேலே அவங்க வந்து பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் இருந்திருப்பாங்க. கோமா கிடையாது, இது வேறு ஸ்டேட். அதாவது கோமா அப்படின்னா கண்ணு மூடிய நிலையில் இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த சுயநினைவும் இருக்காது. பட் இதில் பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படிங்கிறதுல கண்ணு திறந்த நிலையிலே இருப்பாங்க. அவங்களால தூங்க முடியும், டைமுக்கு எந்திரிக்க முடியும், ஆனால் வந்து எந்த ஒரு அவேர்னஸுமே இருக்காது. வெளியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இதுதான் வந்து பர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பாதிக்கப்பட்டிருந்திருப்பாங்க. ஸோ மருத்துவமனை ஊழியர்கள் தான் அவங்கள பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுடைய அருணா ஷான்பாகோடைய தோழியும் எழுத்தாளருமான பிங்கி விரானி இவங்களுடைய அந்த கஷ்டத்தை பார்த்து ஸோ கருணை கொலை செய்யணும் அப்படின்னு அனுமதி கோரி தான் 2009 உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்கிறாங்க. ஸோ இதில் உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குது அப்படின்னா அருணாவுக்கு வந்து மூளை சாவுலாம் ஏற்படலை. அவங்க வந்து ஓரளவுக்கு உணர்வு இருக்கிறதா தான் மருத்துவ அறிக்கைகள் வந்து கூறுது. அதனால் கருணை கொலை செய்கிறதுக்கு நீதிமன்றம் மறுப்பு தெரிவிச்சிட்றாங்க. இந்த வழக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுது அப்படின்னா அந்த கருணை கொலை தொடர்பாக நீதிமன்றம் கொண்டு வந்த வரையறை தான். ஆக்டிவ் ஈத்தனேஷியா, பாசிவ் ஈத்தனேஷியா, இதுக்கிடையில் அந்த வேறுபாட்டை வந்து தெளிவுபடுத்தியிருப்பாங்க. ஆக்டிவ் ஈத்தனேஷியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ஒரு நோயாளி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது இன்ஜெக்ஷன் போட்டு அவங்கள வந்து கொல்றது. ஸோ அது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதுவே பாசிவ் ஈத்தனேஷியா அப்படின்னா ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட் அந்த நோயாளி உயிர் பிழைக்கிறதுக்கு இல்லை அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணுறது மூலமாக இயற்கை மரணத்தை வந்து அனுமதிக்கிறது தான் பாசிவ் ஈத்தனேஷியா அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அனுமதிக்கலாம், ஆனாலும் சில நிபந்தனைகள், பாதுகாப்பு நடைமுறைகள், வழிமுறைகள்லாம் அதுக்கு இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து வழிகாட்டுதல்களை வெளியிட்டிருப்பாங்க. அதாவது இந்த முடிவை எடுக்கிறவங்க வந்து அந்த பேஷண்ட்டோட பெற்றோர்களா இல்லை மனைவியா கணவராவோ நெருங்கிய உறவினர்களாக இருக்கணும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு. இல்லை அவங்களுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும் போது நோயாளியோட
நண்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் வந்து அந்த முடிவை எடுக்கலாம். இந்த மாதிரி முடிவை எடுத்தாலும் கூட அந்த சம்மந்தப்பட்ட உயர்நீதிமன்றத்தோடைய ஒப்புதல் தேவை அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ கருணை கொலை தொடர்பாக இது வரைக்கும் எந்த வழிகாட்டுதல்களும் இருந்திருக்காது. நீதிமன்றம் இந்த வழக்கில் கொண்டு வந்ததுனால ரொம்ப முக்கியமான வழக்கு இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இன்னும் நிறைய கேசஸ் இருக்குது, அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய இருக்கிறதுனால ஒரே வீடியோவாக போட முடியல. ஸோ இதோட கண்டினியூவேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.